தஞ்சை பாப்பாநாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக காவல் பெண் உதவி ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் செய்தியாளர் காதர் ஹுசேன். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல முதற்கட்டமா அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், என்ன நடந்திருக்கு? அதாவது பிரியதர்ஷினி, கடந்த 12ஆம் தேதி ஒரத்தநாடு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண் பாப்பாநாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு என்பது ஒரு பெரும் பரபரப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த பெண் பாப்பாநாடு பகுதியில் அவரது ஆண் நண்பர் கவிதாசன் மற்றும் அவரது நண்பர்கள் திவாகரன், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் இந்த பெண்ணை கூட்டு பாலியல் செய்ததாக புகார் எழுந்ததை அடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் நிகழ்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்ததை அடுத்து தான் இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து அந்த பெண் முதல் கட்டமாக பாப்பாநாடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது இந்த வழக்கை அங்கு பணியில் இருந்த பெண் உதவி ஆய்வாளர் சூர்யா இந்த புகாரை வாங்க மறுத்ததாக அந்த பெண் நீதிமன்றத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த புகாரின் அடிப்படையிலேயே தற்பொழுது அந்த பெண் உதவி ஆய்வாளர் சூர்யா ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, இந்த பெண் முதல் கட்டமாக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற பொழுது அந்த சிகிச்சை அளிக்க மறுத்ததாகவும் இந்த நீதிமன்றத்தில் இந்த பெண் புகார் அளித்தார். அதனை அடுத்து அந்த பட்டுக்கோட்டை தலைமை மருத்துவருக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. சிகிச்சைக்கு வந்த பெண்ணை ஏன் திருப்பி அனுப்பினீர்கள், சிகிச்சை ஏன் அளிக்கவில்லை, ஏன் புகார் அளிப்பதற்காக வற்புறுத்தவில்லை என கேள்வி எழுப்பி அதுக்கு விளக்கம் 27ஆம் தேதிக்குள்ளாக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த ஒரு சம்பவம் இருக்கும் நிலையில் இன்றைய தினம் இது போன்ற ஒரு பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மீதும் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காதர் ஹுசேன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலும் அதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.